வணக்கம். 2011ஆம் ஆண்டு மே மாதத்தில் குரு பயிற்சிங்கிறது மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார், மீன ராசியிலிருந்து. இதில் இந்த மேச ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல குரு பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு 12க்கு உண்டானவர், அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு உண்டானவர், பாக்யாதிபதி. இந்த 12, 9க்கு உண்டான பாக்யாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்தில் இவ்வளோ நாள் ஆட்சி பெற்றிருந்தார். அவர் ஆட்சியில் இருக்கல செலவு சும்மா பிச்சுக்கிட்டு போயிருக்கும். உங்களுக்கு நிறைய பொருளாதார விரயமாக இருந்திருக்கும். ஆனாலும் சுப விரயம், நல்ல காரியத்துக்காக தான் செலவு பண்ணியிருப்பீங்க. எல்லாம் எடுத்து உட்காந்து ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு எல்லாம் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் எதுவும் மிச்சமாக இருக்காது. வர வர பத்தாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கையில் வாங்கினேன் பையில் ஓடலை, காசு போன இடம் தெரியலைன்றது அந்த 12ல் இருக்க குருவுக்கு சொல்லலாம். ஆக்சுவலாக 12ல் குரு இருந்துச்சுன்னா வேறு மாதிரி பலன். அதாவது விரயத்தில் குரு இருக்கிறதுங்கிறது மிக கடுமையான பலன்கள் செய்யணும்னு ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல குரு வந்தப்போ தான் ராவணன் முடி துறந்து போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கௌரவமெல்லாம் பாதிக்கப்படணும்னு இருந்தது. ஆனால் அப்போ அப்படிலாம் ஒன்றும் பாதிச்சிருக்காது. என்ன காரணம்னா, பொதுவாகவே மேசராசிக்கும் விருச்சக ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த டிக்னிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் கோபம் வேறு வந்துடும், தலைக்கு மேலே கோபம் வந்துடும், ஒரு வார்த்தை குறை சொல்ல முடியாது. இந்த மேச விருச்சக ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாஃப்டாக பேசுனீங்கன்னாக்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. என் சரக்கு இம்பிடித்தான் அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீ என்னத்தை பண்ணிடுவே வச்சுருவேன்னு அப்படி ஒரு வைராக்கியம் காமிச்சிங்கன்னு வச்சிங்களேன், பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். அப்படி காங்க்ரீட் பில்லர் அப்படி தண்ணி ஊற்ற ஊற்ற இறுகி அப்படி கல் மாதிரி ஆகிடுதா, அது மாதிரி கெட்டி ஆகிடுவாங்க. அதே சமயத்தில் உங்களை நம்பித்தானே இருக்கேன், நீங்களே இல்லைன்னா என்ன செய்கிறது, உங்களை நம்பித்தான் நான் முடித்தேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி பாருங்கள், அப்படி மெல்ட் ஆகிடுவாங்க. அப்போ பாறை போல் வெளிப்புறம் இருக்கும், பூவை போல் உள்புறம் மனசு இருக்கும். அதான் அந்த மேசராசிக்காரங்களுக்கான அமைவு. எதுனாலும் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அது மாதிரியான ஒரு ஜாதகர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆற அமர யோசிச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப ரேர். அதை மாதிரி பண்ணுறவங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ இவ்வளோ நாள் அந்த மேசராசிக்கு 12ல் இருந்த குரு ஆட்சி பெற்ற வீட்டில் இருந்ததுனால கௌரவம் பாதிக்காது. சொந்த வீட்டில் இருந்தார் இல்லையா, அதனால் சுப செலவுகள்லாம் கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சுகம் வாங்கி கொடுக்கும், ஒரு சிலர் வீடு வாசல்லாம் கட்டியிருந்திருப்பாங்க, ஒரு சிலர் கடன் கட்டியிருந்திருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவர் ஜென்மத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார். அதாவது ஜென்ம ராசிக்கே வர்றார். கவி என்ன சொல்லுதுன்னா, ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்னா, ஜென்மத்தில் குரு வந்தப்போ ராமபிரான் சீதா பிராட்டியை பிரிஞ்சார் அப்படின்னு ஒரு கருத்து. அப்போ ஜென்மத்தில் குரு வந்துச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய பூசல்கள் வரும், ஊடல்கள் வரும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அப்புறம் ஊடலும் இருக்கணும்ல. 1330 அருங்குறளும் 1100 பகர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய்கேட்க வெற்றிருக்கலாம்னு சொன்ன திருவள்ளுவத்தில் 1330வது குறளில் சொல்லுவார், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு. அப்போ வீடுன்னு இருந்தால் சத்தம்லாம் வரணும், சண்டையெல்லாம் வரணும். நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்கிறார். அதுபடி சண்டையெல்லாம் வரணும் தான். ஆனால் அந்த சண்டைக்கு பின்னால் திருப்பி ஒற்றுமை வந்துடணும். அதான் அந்த இதுக்கு அழகு, குடும்பத்திற்கு அழகு. ஸோ அந்த வகையில் சத்தம் நிறையா போட்டுப்பீங்கன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சண்டைன்னு வரணும்னா குறைஞ்சது 2 பேர் வேணுமுங்க. ஒரு ஆள் தானாக தனியாக எப்படி செவுத்து முன்னால் நின்று சண்டை விட முடியாது. கூட ஒரு ஆள் இருந்தால் தான் சண்டை விட முடியும். அப்போ கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் தானே சத்தம் வரும். அப்போ கணவனுக்கு மேச ராசினா மனைவி விட்டு கொடுத்து போங்க, மனைவிக்கு மேச ராசினா கணவர் விட்டு கொடுத்து போங்க. அப்புறம் எதுக்கு பிரச்சனை வருது? இருந்தாலும் பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் டப்பாவில் வாசம் போகாதில்ல, அதனால் சத்தம்லாம் வரும். ஆனால் கடுமையான அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பயப்பட வேண்டாம். அப்போ ஜென்மத்தில் குரு வந்ததுன்னா ஃபேமிலியில் இது மாதிரியான தொல்லைகள். ஒரு சிலருக்கு ஃபைனான்ஷியலாக நிறையா பிரச்சனைகளை உருவாக்கும். விரையாதிபதி லக்னத்துக்கே ராசிக்கே வந்துட்டார், அதே மாதிரி பாக்யாதிபதியும் ராசிக்கு வர்றார். புதுசாக கடன்லாம் வாங்க வேண்டியது வரும். இப்போ இந்த நடப்பு பீரியடில் புது தொழில் முயற்சிகள் கொஞ்சம் நிதானமாக பண்ணுறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே மேச ராசிக்கு சனி 6ல் இருக்கார். அஃப்கோர்ஸ் சனி சஞ்சாரம் நல்ல சஞ்சாரம். இப்போ இருக்கிற சனி சஞ்சாரம் 6ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லைங்களா, அது ரொம்ப யோகமான அமைப்பு. காதல் 6ஆம் இடத்தில் கடினராந்தி கோள் நெருக்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து ஏதலாரதங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதலத்தவரும் புகழ்ந்திர பொருந்தி வாழ்வான்னு சொல்லுவாங்க.
சிறப்பாக படைப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுனால அந்த 6ல் பாவகிரகங்கள் நிற்கலாம், தவறில்லை. ஆனால் அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல பாவகிரகம் நிற்கிறது ஒரு பக்கம். சனி சஞ்சாரம் நல்லா இருக்குது. ஆனால் அடுத்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ மே மாதத்தில் குரு பயிற்சி இருக்குது, அடுத்து ஜூன் மாதத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு சின்ன குளறுபடி என்னென்னா, இப்போ 3ல் இருக்க கேது 2க்கு வந்துடுவார், குடும்பஸ்தானத்துக்கு. இப்போ 2ல் வந்து கேது உட்காந்தது என்னன்னா, கேதை போல கெடுப்பான் இல்லைன்றான்ல, செய்யும் முந்தி தனக்கு அதிகம் செவ்வாய் வலுது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியனவனில் சோமன் மிகும், ஐய சசிக்கு கதிர் வலுது, பானுவர் பாம்பே வலிதுனா. எல்லாத்துலேயும் வலுவானது பாம்பு. அந்த பாம்பில் வந்து ராக போல கொடுப்பான் இல்லை, கேதை போல கெடுப்பான் இல்லைம்பாங்க. அந்த ராகு வந்து 8ல் மறைகிறார், கேது 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, பொருளாதாரத்தில் வந்து சஃபர் ஆகும். மே மாதத்துக்கு மேலே வரையில் ஃபினான்ஷியலாக ட்ரபிள்லாம் வரும், குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி குறிப்பாக வந்து இந்த வீண் அலைச்சல், நிறையா சுற்றுறதுங்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. காரணம் என்னென்னா, சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா ஹெல்த் வைஸ் வந்து தொல்லை பண்ணுறதுக்கான டைம். டைஜஷன் சம்மந்தமான பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம், அல்லது வந்து சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதனால் வாக்கிங் வந்து நல்லா ரெகுலரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி பாடியை